வெல்கம் டு ஃபேஷன். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேப் த ஹோட்டல் அப்படிங்கிற கேம் பிளே தான் மக்களே பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹாண்டட், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஹாரர் கேம் பிளே தான். எல்லாரும் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, ப்ரோ ஒரு ஹாரர் கேம் பிளே போடு ப்ரோ ரோப்ளாக்ஸில். சரின்னா மக்களே இந்த கேம் பிளே போட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பாடி, இந்த ஹோட்டல் வெளியே இருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஓகே, ஐயோ நம்ம இப்போ உள்ளே போய் தான் ஆகணும் போல இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான் மக்களே. சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டான். ஏங்க என்னங்க இது, நான் மட்டும் போனால் காடு வீடாகுது, வீடு சுடுகாடாகுது. என்னடா அதெல்லாம்? இது வேக்கப் த ரிசப்ஷனிஸ்டா? ஏங்க ரிசப்ஷனிஸ்ட்னு அந்த கல்யாணம் ஆனால் ஒருத்தன் இருப்பான், அவன் தானே? ஓ நீ அவனா? தம்பி ஏஞ்சிக்கோப்பா, ஏஞ்சிக்கோ தம்பி, ஏஞ்சிக்கோ. ஏந்திரிக்க மாட்டேங்கிறான். சரி வாங்க, அவன் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஏன் அவனை எழுப்பிக்கிட்டு இதுக்குள்ளே போக முடியும்? போக முடியல. ஓகே. ஏங்க இது என்னது, இது ஏதோ பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டோரு. ஓ எங்ககிட்ட இருந்தே டோர் வந்து ஒழிச்சு வைக்கிறீங்களா? இப்போ பாடுறா, வெளியே வந்து அடிக்கிறேன். தூங்கிக்கிட்டே இருக்க நீ. செத்தாண்டா அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு. எங்கடா இருக்க? எறா வந்துட்டேன். ஏன் கண்ணு பாருங்க, சாப்பாக இருக்கு. ஓ ஐயா, 1 for 1 ஏங்க அவன் வந்து என்ன சொல்கிறான், நீ என்னை அட்டாக் பண்ண போகிற அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒன்று நம்ம கேட்குறோம், ஏன் நான் அவனை அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒன்று இந்த ஹோட்டலில் மான்ஸ்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அட பாவீங்களா ஏங்க. ஆனாலும் நம்ம என்ன சொல்கிறோம், தங்குறோங்கிறோம். அவன் வந்து என்ன சொல்கிறான், நீ செத்தாலும் சரி அது உன்னோட இதில் தான் நீ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லையாங்க. டேய் என்னடா டே. ஏங்க இதே நானாக இருந்து திரும்பி பார்க்க ஓடி இருப்பேங்க, காரில் போய் தங்கியிருப்பேங்க. என்னங்க இது? ஏங்க ஸ்ட்ரேஞ்ச் ஆக்டிவிட்டியெல்லாம் எழுதணுமாங்க? ஓ மை காட். சரி ஓகே, ஏதோ புக்கு தந்தான், புக்கை வாங்கிட்டு திருப்பி தூங்கிட்டான். ஏங்க தம்பி, உனக்கெல்லாம் மனசாச்சு இருக்காடா? இல்லை கேட்குறேன், உனக்கெல்லாம் மனசாச்சு இருக்கா? எதுக்குடா அவனே சொல்கிறான் மான்ஸ்டர்ஸ் இருக்குன்ட்டு. அங்கே தான் கூப்பிட்டு வந்து என்ன மாட்டி விடணுமா? உனக்கு வேறு இடமே கிடைக்கலையா? ஏங்க டேய் என்னங்க, ஏங்க வந்த உடனே ஆரம்பிச்சிருச்சு இது. இங்கே பாருங்க. ஐயோ ஏங்க எதுனாலையும் படாமல் ஜம்ப் பண்ணி போகணுமா? ஓ மை காட். ஓகே முதலே வந்து ரிஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயோ பட்டுருச்சு. ஜஸ்ட்டு பெயிண்டா? ஏங்க வெறும் பெயிண்ட்டுன்னு சொல்லி சாவடிக்கிறானுங்க பயப்பிள்ளைங்க. டே என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இந்த ஹோட்டலுக்கு வந்தது ரொம்ப பெரிய தப்பாக போச்சுடா. ஜஸ்ட்டு பெயிண்ட்டு பாவி பையன். கொஞ்ச நேரத்தில் ஏங்க பாதி ஹோட்டலில் காணோம். ஏய் மேன், வேர் இஸ் மீதி ஹோட்டல்? எனக்கு தெரிஞ்சவனு. ஏங்க இவன் என்ன சொன்னான், மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு தானே சொன்னான். வந்து பார்த்தா பாதி ஹோட்டலே காணோம். டேய் என்னதுடா இது? ஏங்க மான்ஸ்டர் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, பாதி ஹோட்டலே காணோம் பாருங்க. ஏதோ பைப் லைன் கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சுருக்கான். தம்பி, நான் அவனா ப்ளம்பரை கூட்டு வந்து விட்டாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி ஓகே, அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். என்ன பண்ண சொல்கிறான்? ஏங்க இந்த ரூமுக்கு வந்து கீ வேணுமாங்க? இந்த கீ இங்கே இருக்கா? தம்பி கீ எங்கே வச்சுருக்கீங்க? ஓகே, கீதா மக்களே, இது எங்கேயோ போய் தட்டு. எல்லா இடத்துலையும் தேடணுமாங்க. ஏங்க கீ இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். டேய் அந்த கீயை போடு. அவ்வளோதான் தம்பி, வழிவிடு. யார் வரா? பேய் கையிங்க மாட்டணும். அவ்வளோதான், இருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சே ஏங்க ஒரே நசுக்கி கொண்டுருச்சிங்க. அப்பாடி என்ன இதெல்லாம்? அடி தம்பி, இதுக்கு தாண்டா வேணான்னு கேட்டியா என் பேச்ச? வயசில் மூத்தவங்க சொன்னால் கேட்கணும். என்ன இடம் இது? ஏங்க இங்கே பாருங்க, பாதி இடத்த காயம். அப்பாடி என்னங்க அதெல்லாம்? டேய் தம்பி, என்னதுடா இதெல்லாம்? தயவு செஞ்சு இதை சொல்லிட்டு பண்ணுங்கடா. ஏன்னா பாதியில் போயிடுச்சு. அப்போ ஜம்ப் பண்ணி அடுத்த செக் பாயிண்ட் வர வரைக்கும் இருங்க. எனக்கு வந்து க்ரீன் எது அப்படின்னு வந்து காமிச்சிருச்சு. ஏங்க லைட் தெரியுதா? நீங்கள் வந்து அதில் மட்டும்தான் ஜம்ப் பண்ணி போகணும். ஐயோ ஏங்க சரி விடுங்க பார்த்துக்கலாம்.
இப்போ வந்து ஒரு ஜம்ப்பு ஒரு ஜம்ப்பு ஒரு ஜம்ப்பு. எனக்கு வந்து ஆல்ரெடி க்ரீன் எதுன்னு தெரியும். இங்கே ஒரு ஜம்ப்பு ஒரு ஜம்ப்பு ஒரு ஜம்ப்பு ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதாங்க, செக் பாயிண்ட் வந்து வந்தாச்சு. என்னதுடா இது? ஓ மை காட், எப்பாடி பெயிண்டை பார்த்து ஏங்க மேலேருந்து ஒழுகுதுங்க. இந்த நீரில் பட்டா கூட நம்ம செத்துருவோம் மக்களே. இருங்க, இப்போ வந்து நான் செக் பாயிண்ட் அட்டன் பண்ணிட்டேன். இப்போ போய் காட்டுறேன் பாருங்க, அப்படியே விழுவும் நம்ம மேலே. அவ்வளோதான், நான் வந்து அந்த சைடு செக் பாயிண்ட் வச்சுட்டு மக்களே. ஸோ பயப்படாதீங்க, நம்ம அந்த சைடு வந்ததுனால ப்ராப்ளம் இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ வந்து காட்டுறேன். நான் பார்த்தீங்களா இப்போ என்னடா பண்ணும்? இப்போ போய் தானே ஆகணும். என்னடா லைட் ஆஃப் ஆகுது? ஏடா கை வருது. ஐயோ, ஓ மை காட், ஓ மை காட். கை 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 ஏங்க, எத்த சொட்டு கை. அப்பாடி ஏங்க ஏங்க, பக்கத்தில் வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு. போ போ போ, ஓடு ஓடு ஓடு. அப்பா ஏங்க, என்னங்க என்னங்க இது? டி தெரிலடா டே, எனக்கு புரியல. என்னடா நினைக்கிறீங்க என்னை பார்த்தா? உங்களுக்குலாம் என்ன மாதிரி தெரியுது? கை எப்பா ஏங்க ஏங்க டி மான்ஸ்டர்னு ஏன்டா என்னை சாவடிக்கிறீங்க தம்பி? மான்ஸ்டர்களா, உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணுன்னு தெரில, இப்படி போட்டு நான் டார்ச்சர் பண்ணுறீங்களேடா. ஏன்டா போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணால் மன்னிச்சு விட்டுருடா ப்ளீஸ்ரா, ப்ளீஸ் ப்ளீஸ் லீவ் மீ மேன், ப்ளீஸ் லீவ் மீ. செக் பாயிண்ட்டு அப்போடி ஏங்க ஏங்க இருட்டாக இருக்குது. ஐயோ பின்னாடி எவனோ வந்துட்டாங்க. யூஸ் யுவர் ஃப்ளாஷ் லைட்டா? பின்னாடியே எவனோ அமுச்சு விட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பின்னாடி பின்னாடி பேய். ஏங்க ஏங்க என்னங்க இதனா? ஏன் புரியல எனக்கு. பின்னாடியே பேய் அமுச்சு விட்டு ஃப்ளாஷ் லைட்டு யூஸ் பண்ணுறதான் எப்படி கடா போகணும்? டே ஏன் பின்னாடி தாங்க பேய் வருது. இதெல்லாம் நான் கொடுமைடா டே, கொடுமை, அநியாயங்க. பேயை வந்து பின்னாடியே அமுச்சு விட்டு ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணிக்கூடா தம்பியே, தப்பிச்சிக்கோ அப்படிங்கிறான். ஏன்டா நீ எதனாடா பேயை அமுச்சு விட்டு? ஏங்க எங்கேருந்துங்க வந்தான்? அப்போடி பயந்துட்டு. இவன் வந்து நம்மளை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தானா. கீப் எக்ஸ்ப்ளோரிங். ஏன்டா டே தம்பி என்னை கூப்பிட்டு போயிடுறா. கீப் எக்ஸ்ப்ளோரிங்கா, வி வில் டாக் அகைனா. டே ஏங்க என்னங்க கீப் எக்ஸ்ப்ளோரிங்னு போயிட்டான்? ஆடா பாவி பயலே. ஏங்க இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹோட்டலில் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து மாட்டி விட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டான். நான் என்னமோ டூரிஸ்ட் வந்திருக்கேன், வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுமா. எக்ஸ்ப்ளோர் ஏங்க இந்த டோர் வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏங்க இந்த லிஃப்ட்டு கண்டிப்பாக எங்கேயா கூப்பிட்டு போகும். டே தமிழா, உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுன்னு தெரில, இங்கே வந்து விட்டுட்டு போயிட்டீங்க. ஓகே, அடுத்த ஃப்ளோரா இது? சரி, செக் பாயிண்ட் இருக்கு. ஓகே ஓகே. ஆனால் கண்ணு மாதிரி ஏதோ வச்சுருக்கீங்க. என்னது இது? என்னமோ போட்டிருக்கு, பட் என்னன்னு தெரில. சரி ஓகே, இங்கே வந்து ஒரு ஜம்ப் பண்ணி போயிட்டு வந்துடுவோம். அப்படியே ஒரு ஜம்ப்பு. இப்போ பாருங்கள் பலகை, ஸ்மைல் நெக்லைஸர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஓகே மக்களே, இங்கே பாருங்கள். ஏங்க இந்த இடத்துக்கு வந்துட்டேன். டே தமிழா ஏங்க இங்கே பாருங்கள். இப்போ வந்து அவ்வளோதாங்க, லாஃபிங் கேஸ் வச்சு இதை ஓப்பன் பண்ணிட்டோம். ஏங்க இரு. ஓ இனிமேல் இந்த இடத்துக்கு போக முடியாதாங்க. ஓ எவனோ வரான் முன்னாடி. ஏங்க யாரு தம்பி, எதுக்குடா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? ஆர்மு ஏங்க டேய் எல்லாம் அநியாயம்டா. ஏங்க எல்லாம் ஒத்துக்க முடியுதா பாரு. ரொம்ப பக்கத்தில் வராதா? எழுத்துறாடி தம்பி. சாவு அடுத்து யாரா? ஓ ஏங்க ஓப்பன் ஆகிடுச்சிங்க மகளே. ஏங்க பார்த்தீங்களா, ஹெல்த்து ரெட் கலரில் இருக்குது. ஓகே, நம்ம எதுக்கு இந்த கன்னை கையில் வச்சுப்போம். ஏன்டா அந்த கன் ஏதாவது பவர்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தா ஐயோ செத்துரும். ஓகே, ஏதோ ஹெல்த் ஆச்சு ஃபுல்லாக கிடைக்குமே, பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச செக் பாயிண்ட் இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு அப்படி இங்கே தான் வந்துடும். இல்லைடா செக் பாயிண்ட் ஏங்க தெரியுதா இப்போ எப்படி இருக்குன்ட்டு? வெயிட் பண்ணுங்க அது எப்படி தான் வரட்டும். டேய் ஐயோ செத்துட்டோம். ஓகே மக்களே, ப்ராப்ளம் இல்லை, பார்த்து ஆடுவோம். டே தம்பி மாடத்தை காப்பாற்றிடுறான். ஓகே இப்போ வந்து அப்படியே டே ஜம்பு தான்டா பண்ணேன். ஏங்க கன்று என்கிட்ட இருந்திருக்குமே. எங்கள் செத்ததுனால கன்று போயிடுச்சுங்க. அந்த கன்னை போய் எடுத்துகிட்டு வருவோமா? அங்கே ஒருத்தருக்கான்னு தெரியுதா? டே தம்பி எர்றா, கன் எடுத்துக்கிட்டேன். கன் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது.
தெரியுதா இது நம்ம கொண்டதா இல்லை அவன் கொண்டதா தெரில. சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம், அது நமக்கு தான் ஆபத்து. ஓகே அவ்வளோதான் ஒரு ஜம்ப்பு. அடுத்து 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 இந்த கார்னர் போ அப்படி. ஐயோ ஏங்க என்னங்க இதெல்லாம் தம்பிங்களா. சரி ஓகே 10 நிமிஷம் தானே பார்த்து ஆடணும். நம்மளால் வந்து மிஸ்டேக்கே இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பாருங்க சரி வரட்டும். சாவு அவசரப்படக்கூடாது. அண்ணன் பாரு, அண்ணன் முன்னாடி இருக்கும்போது. ஓகேங்க ஏங்க ஒரு ஜம்ப்பு அப்படி ஒரு ஜம்ப்பு. ஓகே அவ்வளோதாங்க. அப்படி கிராஸ் பண்ணிட்டோங்க. என்னதுடா இது திருப்பி எதையோ தேட சொல்கிறானுங்க. எதுக்கு நான் தேடணுங்க? எதுவுமே இல்லை. ஓகே இதுலேயும் எதுவும் இல்லை, அதுலேயும் எதுவும் இல்லை. ஏங்க இங்கே பாருங்க. இப்போ வந்து நமக்கு ஏதோ தேவைப்படும் போல். இவனா ஏங்க பயம் பார்த்துறாங்க க்ளோஸ்அப்பில் வந்து. தம்பி இப்படி பண்ணாதீங்கடா. வவ்வால் கூட்டம். ஓ ஏங்க இப்போ ஏதோ கன்று தந்துருக்கானுங்க. ஓகே ஏங்க ஒரே ஒரு கன்று தானே தந்தான், அந்த கன்னை வச்சு இங்கே வந்துட்டோம். ஓகே ஏங்க நான் வந்து ஃபஸ்ட் பர்சன் வச்சு ஆடலையே, நான் தேர்ட் பர்சன் வச்சு தான் ஆடிட்டு இருந்தேன். பார்த்தா ஃபஸ்ட் பர்சன் கேரக்டர் மாதிரிச்சு. ரொம்ப ஜூமின் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்களா, ஜூமின் ஆயிடுச்சிங்க. ஓகே கோச்சிக்கிறீங்க. எங்கடா இருக்கேன்? எப்படா போகணும்? இங்கே வந்துட்டோமா? ஓகே நான் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை கிடச்சிருக்கா அந்த முட்டியில் வந்து ஏதோ வந்துச்சு. எதுக்கு வந்து இதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே தள்ளிப்போம். ஏன்னா எதாவது கிடைச்சாலும் கிடைக்கும். டேய் எதா இருக்கா? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. இங்கே தான் இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. இங்கேயும் இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை. அப்படி இப்படியா தாங்க போயே ஆகணும், வேறு வழியே இல்லை. சரி ஓகேங்க பாருங்க அவ்வளோதான். கையில் பாருங்க கன்று. அவ்வளோதான். அப்படியே ஒரு ஜம்ப்பு அப்படியே ஒரு ஜம்ப் அவ்வளோதான். ஏதோ வாரண்டி கிரண்டிங்கிறானுங்க, கடைசியாக திருப்பி இறங்கி வர சொல்ல மாட்டானுங்களே, அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே இங்கே வந்து போவோம். திருப்பி இங்கே வந்து கன்று யூஸ் பண்ணுவாங்க. கன் எடு. அவ்வளோதான். இந்த கன்று வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ரோ, வந்து இந்த கன்று வந்து நீ நம்பாத ப்ரோ, இல்லை வந்து உங்களுக்கு இந்த கன்று வந்து பிடிச்சிருக்கா, இல்லை உங்களுக்கு என்ன கன்று பிடிக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள். ஓஹோ 2 மட்டும் ஐயோ நம்மளே கீழே விட்டுட்டோம். இந்த 2 பாருங்கள் சாஞ்சி ஏறுது. ஸோ வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஆடுங்க பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து விழுவில். ஸோ வந்து இருங்க முதல்ல அது பெண்ட் ஆகிட்டோம், அப்புறமா நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஓகே வந்தாச்சு. டேய் வெட்டு. அப்போ எங்கெங்க எத்தனை ஷார்ட் கட்ரா? ஐயோ சிஸ்டம். சரி ஓகே நம்மக்கிட்ட அந்த இங்கே வந்து வந்தேன். ஐயோ தெரிலையே பார்க்க. அப்போடி செக் பாயிண்ட் இருக்கு. ஓகே இங்கே ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதான். பெப்பரா போகிறது. நம்ம கீழே ஜம்ப் பண்ணால் மேலே கூப்பிட்டு வந்து விட்டுருவானுங்க. ஐயோ செத்துட்டோம். மக்களே எனக்கு வந்து புரியல. இவன் கையில் தான் கன்று, ரோப்பு கன்று இருக்கேடா, எதையா பிடிச்சி போக வேண்டியது தானே. ஏன்டா இப்படி மூளை வந்து நமக்கு இருக்கு, இந்த மாதிரி பசங்களுக்கு இல்லை. ஓகே பொறுமையாக போகும். நீதானம். இப்படிக்கா போகணுமே என்ன? இந்த டோர் ஓப்பன் ஆகலை. ஓகே என்ன டோர் அது? ஏங்க எப்படிலாம் இருக்குது, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ பாருங்க அநியாயம்டா. லேசர் கூட நடக்க விடுறானுங்க. இந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சா வேணும்டா. மான்ஸ்டர் ஒன்று தாங்க இருக்கும்டானுங்க. கடைசியாக பார்த்தா இத்தனையும் கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. ஓகே கிளம்பி. ஓகே பார்த்து போகணும், இல்லாட்டி வந்து ப்ராப்ளம் ஆகி போயிடும். அப்படி சீக்கிரம் ரோப் கன் ரோப் யூஸ் பண்ணு. அவ்வளோதான்டா. அப்படி செம்ம ஜம்புங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க. இது வந்து போயிட்டோம், திடீர்னு வரும்போது வந்தாலும் வந்துடும். அது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. சரி ஓகே இது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
தம்பி சீக்கிரம் முடி. அண்ணனுக்கு டைம் ஆகுதுல. இருங்க கொஞ்சம் டைம் பண்ணிட்டோம், அது வந்து வந்துடும், அதனால தான். சரி ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம் மக்களே. எங்கடா அண்டர் கிரவுண்டு? அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வரதுக்காக அப்போ தான் இந்த டோர் திறக்குமா? செக் பாயிண்ட் எத்தனை செக் பாயிண்ட் நீங்களே பாருங்கள். அப்பா இந்த கேம் எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறேனுங்க. அதுக்குள்ளே காலைல ஆயிருக்குமா? ஓகே நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏங்க வி லீவிங் ஸோ சூன். என்ன சொல்கிறேன்னா எவ்ரிபடி ஹியர் லைக்ஸ் யூ ஸோ மச் தட் வுட் ஃபீல் யூ அபாண்டட் இஃப் யூ லீவ் நோ. ஏங்க பாருங்க பாவி பசங்களா. ஸோ ஒய் டோன்ட் யூ ஜஸ்ட் ஸ்டே ஹியர் இன் திஸ் ஹோட்டல் ஃபார் எவர். இங்கே தங்க சொல்கிறாங்க. டே தம்பி உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் இப்படி பண்ணுறேன்? ஐயோ மேக் ஏ எஸ்கேப் ஸ்டன் ஜாக பை ஹிட்டிங். என்னது டேய் அவன் எங்கடா இருக்கான்? டேய் இங்கே பாருங்க, அவன் மேலே வந்து ஃபுல் ஃபயர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மணி இப்போ வந்து எஸ்கேப் ஆகணுங்க. ஓ மை காட் மணி இப்போ வந்து நம்ம வந்து டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. வந்து மணி அடிச்சுக்கிட்டே இருக்கோம். மணி எப்படியா போகணும்? ஐயோ 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது வேறு. ஐயோ அது வேறு முடிஞ்சிருச்சு. ஐயோ 6 செகண்ட் 1 செகண்ட். ஐயோ வந்துட்டானே. வருவான் மம்மி டாடி. 14 செகண்ட்ஸ் வரமாட்டாங்க அவன் எங்கே இருந்தாலும். இருங்க 26 பண்ணியாச்சு. அங்கேயே இருக்காங்க ஸ்டிக் ஆகிக்கிட்டு. வருவான் பாருங்க. எதுக்கு உனக்கு இப்படிக்காக போகக்கூடாதா? இப்படிக்காக தான் போகணுமா? அவன் வந்துட்டு ஆசைப்படுறானாங்க நம்ம கூட இருக்கணும். அவன் வந்துட போகிறான்டா. சீக்கிரம்டா டைமில் வந்துட்டான். ஐயோ பக்கத்தில் வந்துட்டான். ஓ மை காட் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. க்ளோஸு. அப்போ பெல் அடிச்சாச்சு. 14 செகண்ட் தான் டைமு. சீக்கிரம் டைமில் 50 25 அவ்வளோதான். 0 எடுத்து அப்போடி இதெல்லாம் வந்து ஆனால் அநியாயங்க. ஐயோ இங்கே தான் வரானே. அவுட் பிடிச்சிட்டான். ஐயோ ஓ மை காட் கேமை முடிச்சிட்டோம். பாருங்க அவ்வளோதாங்க. அந்த எஸ்கேப் ஹோட்டலில் வந்து எஸ்கேப் பண்ணியாச்சு. அப்பாடி இந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. அப்பா ஏன்டா இப்படி ஒரு செகண்டில் வந்து உண்மையாலுமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு கேமு. சரி ஓகே மக்களே, எனக்கு வந்து ஆனால் அந்த கேம் வந்து பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து நிறைய பார்த்தீங்களா இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோமா. இங்கே பாருங்க. ஓ மை காட் நல்லா இருக்குல்ல. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்க்குறாங்க மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஐயோ அவன் வர வந்தாலும் வந்துடுவான். ஓகே ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இல்லாட்டி வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போட்டிருக்கல, என் மனசு கஷ்டப்படாதா? சொல்லுங்கள். சுற்றுது பூமி. இந்த ரெயின் எப்படியோ இந்த நைட்டு வந்துட்டு சர்வே பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டல் போனேங்க. அந்த ஹோட்டலில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கடந்து கஷ்டப்பட்டு துயரப்பட்டு வந்துருக்கோம்ல. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும். இல்லாட்டி வந்து நானும் வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பேன். ஓகே ரெட்டு பார்த்து நான் வந்து நினைப்பேன், ஏன்டா யாருமே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாதுல்ல. சரி ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரம் ஃபயர் ஜோன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நான் வந்து சந்திக்கிறேன் மக்களே. ஓகே பாய்.